தைப்பூசம் 2025 எப்பொழுது எப்படி விரதம் இருப்பது? 48 நாள் விரதம், தொடங்கும் நாள் முடியும் நாள், தினமும் முருகனை வழிபடும் முறை, பெண்கள் தினமும் தலை குளிக்க வேண்டுமா, மாதவிடாய் நாளில் எப்படி விரதம் இருப்பது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் முழு விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்கள்ல ஒன்றுதான் இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினத்தை தான் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கின்றோம். அன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் மாற்றுவார் அப்படின்றது தான் இந்த விரதத்தின் சிறப்பம்சம்.